போனது உள்ளே இருந்து இயக்கக்கூடிய சக்திகள், அவங்க உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வெளியிலேருந்து இயக்கக்கூடிய சக்திகள், அவங்க உருவாக்குற நிலத்தோற்றங்கள். யார் யார் சார்? ஓடும் நீர். நீரில் ஓடும் நீர். ஓடும் நீர்னா யார்? ஆறு. அப்புறம் நிலத்தடி நீர், அதுவும் நிலத்தோட்டத்தை உருவாக்குமா சார்? ஆமாம். நிலத்தடி நீர் குகைக்குள்ளே பில்லர்ஸ் இந்த மாதிரிலாம் உருவாக்கும். குகையை உருவாக்குறது ஓடும் நீர் தான். சிவபெருமான்லாம் கிடையாது, அவர் வீடெல்லாம் கிடையாது. அது நிலத்தடி நீர். அடுத்தது நீர்லேயே கிளேசியர், பனியாறு. இங்கிலீஷில் இது வந்து ரன்னிங் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர், பனியாறு, கிளேசியர். வார்த்தையில் எடுத்துக்கு பாருங்கள். பனி பிரதேசங்கள் என்ன இருக்கும்? பனி கட்டி மலையில் இருக்கும். அது என்ன ஆகணும்? கொஞ்சமாக தண்ணி வேகமாக ஓடும், அது மெதுவாக நகர்ந்து வரும். நகர்ந்து வரும்பொழுது அங்கே பாறை கீரையெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு வந்துடும், பள்ளத்தாக்கெல்லாம் உருவாக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து டெபாசிட் பண்ணிடும், மொரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே படிவத்தில் நில தோற்றம். இவங்க இல்லாத இடத்துல அதேமாரி கடற்கரையில் கடல் அலை, கடல் நீரோட்டம் அவங்க உருவாக்குவாங்க. அலை அடித்து கரையை கரைச்சி எடுத்துருவோம்ல, அதை நீரோட்டம், கடல் நீரோட்டம்னு சொல்லுவாங்க. அலை வேறு, நீரோட்டம் வேறு. வார்த்தை அர்த்தம் இருக்குது பாருங்கள். நீரோட்டம், நீர் கடலுக்குள்ளே ஒரு திசையில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும், அதான் நீரோட்டம். இங்கிலீஷில் கரண்ட், ஓஷன் கரண்ட். கரண்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருந்தால் அதுக்கு பேர் தான் கரண்ட். நடந்துக்கிட்டு இருக்கு, அது இவங்க உருவாக்குவாங்க. அடுத்தது இவங்கெல்லாம் தண்ணி இல்லாத இடத்துல யார் இருப்பா? ஏர், காற்று. காற்று கரைக்குமா சார்? பாறையவே கரைக்கும். மண் அள்ளிட்டு போய் அடிக்கும் பாறையில். பாறை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக உடஞ்சி விழுகும். அதை சுருட்டி அள்ளிட்டு போய் வேறு இடத்துல போய் கொட்டி விட்டுரும். எந்த ஏரியாவில்? பாலைவனங்களில். காற்று, விண்டு. இவங்கெல்லாம் ஏஜென்ட்ஸ். ஓடும் நீர், நிலத்தடி நீர், இவங்கெல்லாம் வெளியிலேருந்து பூமியோட நிலத்தோற்றத்தை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு பேர் என்னது? எக்ஸோஜீனிக் ப்ராசஸ். சரியா? எக்ஸோஜீனிக் ப்ராசஸ். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விசை பேர் எக்ஸோஜீனிக் ஃபோர்ஸஸ் அப்படிம்பாங்க. வானிலை சிதைவு, வெதரிங். சிதைவுன்னு வருதா? வானிலையில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெப்பம், மழைப்பொழிவு. இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாறையை வந்து என்ன பண்ணணும்? சின்ன சின்ன தூளாக உடைப்பாங்க. பாறையை சின்ன சின்ன தூளாக உடைப்பாங்க. அதுக்கு பேர் தான் இது வானிலை. வானிலை காரணிகளான வெப்பம், மழை நீர், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? பாறையை சின்ன சின்னதாக உடைப்பாங்க. சின்ன சின்னதாக உடைச்சாதான் என்ன பண்ண முடியும்? அரிச்சு எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி சின்ன சின்னமாக உதைக்கிறாங்கல்ல இவங்க, அதுக்கு பேர் தான் சிதைவு, வானிலை சிதைவு. இங்கிலீஷில் வெதர்னா வானிலை, வெதரிங்னா அந்த வானிலை காரணிகள் பாறையை சின்ன சின்னதாக உடைக்கிறது, அதுக்கு பேர் தான் அது வெதரிங். அடுத்து வளிமண்டல நிகழ்வுகளோடு புவியின் மேற்பரப்பு, வளிமண்டலம்னா என்ன? இங்கிலீஷில் அட்மாஸ்பியர். அப்படின்னா என்ன? பூமி மேலே கேஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. கடல் மட்டத்திலேருந்து 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ரைட். வளிமண்டல நிகழ்வுகளோடு புவியின் மேற்பரப்பு நேரடியாக தொடர்பு கொள்வதால் பாறைகள் சிதைவடைதலுக்கும், டிஸ்இன்டகிரேஷன், சின்ன சின்னதாக உடையிறது, டீகம்போஸ், ரெண்டும் ஒன்று தான். டீகம்போஸ்னு சொல்ல முடியாது, டிஸ்இன்டகிரேஷன் சரியாக இருக்குது. சரி, மாலிகுல் உடையுது, அது டீகம்போஸ்ன்னு சொல்லலாம். பாறை சின்ன சின்னதாக உடையிறது டிஸ்இன்டகிரேஷன். ஒரு மாலிகுல் 2 ஆட்டமாக உடையுது, அதுக்கு பேர் என்னது? டீகம்போஷன். அந்த மாதிரி
3 வகைப்படும். ஃபிசிக்கல் வெதரிங், பொருள் மாறாது. ஃபிசிக்கல் பார்த்தோம்னா ஃபிசிக்கல்னால் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிச்சு அப்படின்னா என்னது அதுக்கு பேர் கெமிக்கல். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறி அதனால் பாறை சின்ன சின்னதாக உடஞ்சிது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது கெமிக்கல் வெதரிங். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறலாம், அது கெமிக்கல் காம்போசிஷன் எதுவும் எந்த சேஞ்சும் இல்லை, அப்போ சின்ன சின்னதாக உடையுது, அதுக்கு பேர் என்னது இயற்பியல் சிதைவு, பௌதீக சிதைவு. இயற்பியல் ஃபிசிக்கல் வெதரிங். அடுத்து உயிரினங்களுடைய ஆக்டிவிட்டி. நம்ம தொடர்ந்து அதில் நடந்துக்கிட்டு இருக்கோம், அதில் மரம் முளைக்கும். பாறையில் மரம் முளைக்குமா? முளைக்கும், முளைச்சி அதை உடைக்கும். அதில் வந்து என்னது பயாலஜிக்கல் வெதரிங், இயற்பியல் சிதைவு. போட்டு தமிழில் போட்டு கொலை பண்ணியிருக்கிறானுங்க. எனக்கு இங்கிலீஷை எடுத்து இதில் கொடுத்துட்டானுங்க, டிரான்ஸ்லேட்டரில் போட்டு அது கொடுக்குறத கொடுத்து நம்மளை சாவடிக்கிறானுங்க பாவம். அதெல்லாம் அதான் தமிழ் படிக்கக்கூடாது, தமிழனுங்க படிக்கக்கூடாது, அதான் அவனுக்கு நோக்கமே. அதுக்காக பண்ணுற வேலை தான் அதெல்லாம். கேட்டவங்களாம் அறிவாளியாக போகிறோம், ஹிந்தியில் தானே படிக்கிறானுங்க. வடக்கன்ஸ்லாம் அறிவாளியாக இருக்கானுங்க, ஆடு மாடுங்களை மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிறானுங்க. அதை நம்பிட்டு இங்கே ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு இருக்குது அவனுக்கு முன்னாடி, ஓஹோ ஓஹோ அப்படின்ட்டு. சரி, இயற்பியல் சக்திகளால் பாறைகள் வேதியியல் மாற்றம் ஏதும் அடையாமல், புரியுதா? வேதியியல் மாற்றம்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுறது. இப்போ H2O மாலிகுலு கார்போஹைட்ரேட்டாக மாறுச்சுன்னா அது வேதியியல் மாற்றம். H2O மாலிகுலாகவே இருக்குது, ஐஸ் கட்டியாக மாறுது, ஐஸ் கட்டி தண்ணியாக மாறுது, தண்ணி நீராவியாக மாறுது, அது என்ன மாற்றம் கிடையாது, வேதி மாற்றம் கிடையாது. ஓகேவா? அது இயற்பியல் மாற்றம். அந்த மாதிரி பாறை துகள்கள் எந்த வேற ஒரு பொருளாக மாறாமல் உடைபடுவது என்னது இயற்பியல் சிதைவு, ஃபிசிக்கல் வெதரிங். பகல் நேரத்தில் அதிக வெப்பத்தின் காரணமாக பாறைகள் விரிவடைகின்றன. ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம், ஒரு பொருள் ஹீட் ஆகுது, அப்போ அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா மாலிகுல்லாம் வைப்ரேஷன் அதிகமாகும், அதில் உள்ள மாலிகுல் வைப்ரேஷன் அதிகமாகும், அதிரும். ஒரு பொருளில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக அதில் இருக்கக்கூடிய துகள்கள் இருக்கு இல்லையா, அது வைப்ரேஷன் ஆகும். அப்போ என்ன ஆகுனா விரிவடையும், பாறை விரிவடையும். இப்படி இருக்கிறது லைட்டாக விரிவடையும், மேலே உள்ள லேயர் மட்டும். பகலில் விரிவடையும், நைட்டில் சுருங்கும். விரிவடையும் சுருங்கும், பகலில் விரிவடையும், நைட்டில் சுருங்கும். இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ மேலே உள்ள லேயர் மட்டும் தனியாக கலண்டு வந்துடும். அங்கங்கே மலை பிரதேசம்லாம் மொட்டை பாறையெல்லாம் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே உள்ள லேயர் மட்டும் தனியாக நிற்கும் பாருங்க, வெளியே இருக்குமே. இந்த மாதிரிலாம் உடஞ்சிடும். வெதரிங், எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கா, அதெல்லாம் அந்த வெப்பம் பண்ண வேலை தான் அது. எக்ஸ்ஃபோலியேஷன் பார்த்துருப்பீங்க, பாறையில் மேலே ஒரு லேயர் மட்டும் கலண்டு வரும். இது எக்ஸ்ஃபோலியேஷன் தான். இந்த மாதிரி இருக்கா, தனியாக கலண்டு வந்துடும். இரவு நேரத்தில் அதிக அவை சுருங்குகின்றன. இத்தொடர்ச்சி நிகழ்வின் காரணமாக பாறைகள் உடைந்து சிதறுகின்றன. பாறை உரிதல், பாறை பிரிந்துடைதல் மற்றும் பாறை சிறுதுண்டல்களாக சிதைவுறுதல் ஆகிய இயற் சிதைவுகள் வகைகளாகும். பாறை உரிதல் எக்ஸ்ஃபோலியேஷன் அதே கதை தான். வெப்பமடைகிறது, குளிர்ச்சி அடைகிறது. அதனால் வெங்காயத்தோல் போல் உரிவது. ஷீட்டிங், ஷேட்டரிங் நொறுங்குதல், பாறை எல்லாமே வெப்பம்தான் காரணம். போதும். சிறு துகள்களாக சிதைவுறுதல். படிவு பாறைகளில் சின்ன சின்னதாக ஓட்டெல்லாம் விழுந்துடும், அதிக வெப்பம். இதெல்லாம் கேட்பாங்க, எதில் கேட்பாங்க? இயற்பியல் சிதைவு இருக்குது. சிதைவு எது எது? பாறை உரிதல், பாறை சிறு துகள்களாக சிதைவுறுதல், பாறை பிரிந்துடைதல், பிளாக் டிஸ்இன்டகிரேஷன். இந்த மாதிரி பிளாக்காக உடையும். அதெல்லாம் யார்? வெப்பம்தான் காரணம்.
தகவல் பேழை. ஹியூமஸ். ஹியூமஸ்னாக்கா இலதலையினுடைய மக்கு. ஆர்கானிக் காம்பவுண்ட் கிடக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹியூமஸ். உறைந்த பாறைகள் வானிலை சிதைவுக்கு உட்பட்டு மண்ணாக மாறுகிறது. சிதைவடைந்த நுண்ணிய பாறை துகள்கள் மாற்றம் மற்றும் சிதைந்த உயிரினங்களின் கலவைய மண். மண்ணில் என்ன இருக்கும்? பாறையோட துகள்கள், உயிரினங்களுடைய கழிவுகள். சரி. வேதியியல் சிதைவு, கெமிக்கல் வெதரிங். ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ பாறை இருக்குது, அதில் இரும்பு சத்து இருக்குது, அயன். இரும்பு வளிமண்டலத்தை யார் இருக்கா? அவரோட லவர் யார்? ஆக்சிஜன் கூட வினை பிரிஞ்சு தூள் தூளாக உடையும். அப்போ ஆக்சிஜன் என்னவா மாறுது? கார்பன் டை ஆக்சைடாக, சாரி ஃபெரஸ் சாரி மாதிரி சொல்லணும்னா ஃபெரஸ் இரும்பு ஃபெரஸ் ஆக்சைடாக மாறுது, துருப்பிடிக்கிறது, உடஞ்சி சின்ன சின்ன தூளாக உடையுது. ஃபெரஸ் ஆக்சைடு, இரும்பு ஆக்சைடாக மாறுது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறி சிதைவடையுது. அதனால் அதுக்கு பேர் என்னது? வேதி சிதைவு. வேதியியல் மாற்றங்கள் இதான், இதுக்கு பேர் தான் வேதியியல் மாற்றம். அதிக வெப்பமும் ஈரப்பதமும் கொண்ட நிலநடுக்கோட்டு பகுதியில் பார்ப்போம். வெப்பமண்டல பகுதி, மிதவெப்ப மண்டல பகுதி வேதியியல் சிதைவுறுதல் அதிகமாக நடைபெறும். தண்ணி இருக்கணும் வேதிவினை நடத்துறதுக்கு, அங்கெல்லாம் நடக்கும். ஆக்சிஜன் ஒரு பொருள், இப்போ சொன்னோம்ல ஃபெரஸு இரும்பு, ஆக்சிஜன் நேற்றம் அடையுது, அதுக்கு பேர் ஆக்சிஜன் காரணம். ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் நேற்றம். பழைய நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப இருந்திருக்கும், மாற்றி விட்டுச்சு கம்ப்யூட்டரு. சரியா? சரி. கார்பனாக்கும், கரைதல், நீர்கொள்ளல் ஆகிய செயல்பாடுகளால் வேதியியல் சிதைவு நடைபெறுகிறது. ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் மற்றும் நீர் வேதியியல் சிதைவுறுதலின் முக்கியமான காரணிகள். ஆக்சிஜன் காரணம், ஆக்சிடேஷன் இங்கிலீஷில். பாறை உள்ள இரும்புத்தாது வளிமண்டலத்தில் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து இரும்பு ஆக்சைடாக மாறுது. இதுக்கு பேர் தானது ஆக்சிஜன் காரணம். பாருலாம், எதுக்கு இரும்புக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க? ஆக்சிஜன் அவர் லவர் கூட சேர்ந்துடக்கூடாது, அதுக்காக என்ன பண்ணுறோம்? பிரித்து வைக்கிறோம். அழகுக்கெல்லாம் கிடையாது. துருப்பிடிச்சா என்ன ஆகும்? வீக் ஆயிரும், துகள் கீழே தூளாக கொட்டிடும். அதுக்காக. கார்பனாக்கம், வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நீரில் கரைந்து கார்பானிக் அமிலமாக மாறிடும். வேறு எங்கே இருக்குது கார்பானிக் ஆசிட்டு? கூல்ட்ரிங்க்ஸில் அடைச்சி வச்சுருக்கக்கூடிய கேஸ் எது? கார்பன் டை ஆக்சைடு. அதில் தண்ணியில் கரைக்கும் பொழுது அது அமிலமாக மாறிடும். என்ன அமிலமாக மாறும்? தண்ணியில் கரைக்கும் கார்பானிக் அமிலம். அதே தாங்க. கார்பானிக் அமிலம் கலந்த நீர் சுண்ணாம்பு பாறைகள் மீது விழுவதால் கார்பனாக்கம் நடைபெற்று பாறைகள் சிதைவடைகின்றன. குகை உருவாகிறதே யார்? கார்பனாக்கத்தினால தான். அடுத்து கரைதல், தண்ணியில் கரையுது. பாறையில் உள்ள கரையும் தன்மை கொண்ட பாறை துகள் நீரில் கரைந்து கரைஞ்சு போயிடும். அதுக்கு பேர் என்னது? சொல்யூஷன். கரைதல். நீர்கொள்ளல், ஈரப்பத காலநிலை பிரதேசங்களில் நீர்கொள்ளல் அதிகம் நடைபெறுகிறது. பாறைக்குள் இருக்கும் தாதுக்கள் நீரை ஈர்த்துக்கொள்வதால் அவை பருத்து பெரிதாகிறது. இதனால் பாறை விரிசல் ஏற்பட்டு சிதைவுறுகள் ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாறையில் இங்கே உப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யுது, அந்த உப்பு தண்ணியை உறிஞ்சும் பொழுது என்ன, உப்போட அளவு பெருசாகும். அப்போ பெருசாகும் பொழுது தானே அவன் பாறையில் ஒரு அழுத்தத்தை 2 பக்கம் கொடுத்து பாறையை உடைய வச்சிடும். அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வரக்கூடாது, அங்கே வரணும், இயற்பியல் சிதைவில் வரணும், இங்கே கொடுத்து வச்சுருக்கானுங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க. அடுத்து உயிரின சிதைவு. தெரியுதா? பார்த்தோன்னே தெரியுதா? மரம். அதேமாரி விலங்குகள் அதோட கழிவு எச்செல்லாம் போடுறதுல அது ஆசிட் இருக்கும். அந்த ஆசிட் என்ன பண்ணும்? பாறையை சிதைவடைய வைக்கும். அதெல்லாம் உயிரின சிதைவு. தாவரங்கள் வேர்கள் ஊடுருவி சென்று பாறையை விரிவடை செய்கிறது. மண்புழுக்கள், விலங்குனால, மனித செயல்பாடுனாலும் பாறை சிதைவுறுகிறது. உயிரின சிதைவு. அவ்வளோதான். நிலமட்டம் சமமக்கள், கிரேடேஷன், நிலமட்டம் சார்க்கும். கிரேடேஷன் அப்படிப்பாங்க. இப்போது இது மலை, இங்கே பள்ளம் இருக்குது,
ஓகேவா, தண்ணி நிற்கிது. இங்கேருந்து ஆறு ஓடி வருதா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு 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 அதை கொண்டு வந்து என்ன பண்ணும், இங்கே கொட்டி 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 ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த வேறுபாட்டை குறைக்கும். அதுக்கு பேர் தானது கிரேடேஷன். இந்தியாவில் பழமையான மடிப்பு மலை எது தெரியுமா? ஆரவல்லி. இங்கே இருக்கும். இது பாகிஸ்தான், இந்திய துணைக்கண்டத்தை சேர்த்து வளைஞ்சிருக்கேன். பழமையான இமயமலை மாதிரி ஒரு காலத்தில் உயர்ந்து வளர்ந்த மலைத்தொடர். அது இப்போ அரிச்சு 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 என்ன ஆயிடுச்சு, சின்ன மலை குன்றாரு. அதேமாரி பீடபூமி இப்படி இருக்குது அப்படின்னா அது வழியாக ஆறு ஓடுதலில் அரிச்சு 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 பீடபூமிலாம் கரைச்சிரும். கரைச்சி எங்கேயாவது பள்ளத்தில் கொண்டு போய் கொட்டி மேடாகும். அதுக்கு பேர் தானே கிரேடேஷன். இயற்கை காரணிகளான ஆறு, நிலத்தடி நீர், காற்று, பனியாறுகள், கடல் அலைகள் புவியின் மேற்பரப்பை சமன்படுத்துகிறது. ஏற்றத்தாழ்வாக இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது மேக்ஸில்? யார்? ஆவரேஜ், சராசரி. கிரேடேஷன் தான் என்னது மேக்ஸில்? சராசரி. ஆமாவா? கம்பேர் பண்ணுங்கள். மூளையை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா, குழந்த மாதிரி விட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். அடுத்தது மேற்கண்ட காரணிகள், ஃபேக்டர்ஸ், இவங்களாம் கிரேடேஷனுடைய காரணிகள், ஏஜென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கள. புவியில் மேற்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்கள் உருவாகின்றன. நிலமட்டம் சமமாக்கல் 2 செயல்பாடுகளை கொண்டது. ஒன்று டீகிரடேஷன். டீகிரேட்னு அர்த்தம் குறைக்கிறது, மேட்டை கரைக்கிறது, அங்கே ஒரு நிலத்தோற்றம் உருவாகும். அக்ரடேஷன், இது அரிச்ச மண்ணை கொண்டு போய் பள்ளத்தில் கொட்டி மேடாக்கும், அங்கே ஒரு நிலத்தோட்டத்தை உருவாகும். இயற்கை காரணிகளால் நிலப்பரப்பு சமன்படுத்தப்படுவதை நிலமட்டம் சமமாக்கல் என்கின்றோம். இயற்கை காரணிகள் நிலத்தோற்றங்கள் உருவாகுதலே அக்ரடேஷன். சரியா? உயரமாக இருக்கிறது தேய்மானம் அடைகிறது என்னது? டீகிரடேஷன். சமன்படுத்துதல் அமைக்கும் செயல்பாடுகள் அரித்தல், கடத்தல், படிய வைத்தல். ஒரு இடத்துல அரிக்கும், கடத்திட்டு போகும், படிய வைக்கும். கிரேடேஷனில் 3 ப்ராசஸ் இருக்குது. சரியா? அப்போ என்ன ஆகும்? மேடு பள்ளம் குறையும், ஏற்றத்தாழ்வு குறையும். நிலமட்டம் சமமாக்கல் செயல்படுதலின் காரணிகள், ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிரேடேஷன். அந்த 4 பேர் தான். ரிவரு, கிரவுண்ட் வாட்டர் உங்களுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன், காற்று, பனியாறு, கடல் அலை, 4 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரிப்பா. ஓடும் நீருக்கு பேர் என்னது? ரிவர். ஆறுகளே மிக அதிக அளவில் சமன்படுத்தல் செயல்பாடுகளை உருவாக்கும். நம்ம தானே இந்த 4 பேர்த்தில் அவர் தான் வேகமாக இருப்பார், டென்சிட்டியும் அதிகம். காற்று ரொம்ப ஸ்லோவாக நடத்தும். தண்ணி இல்லாத இடத்துல காற்று அந்த வேலையை செய்யும். உயரமான மலைகள், குன்றுகள் பீடபூமியிலிருந்து உருவாகும். நம்ம தானே மலைகள் ஏன் உயரமான இடத்துல உருவாகுது பார்ப்போம். கிளைமேட்டாலஜி முடித்தோன்னே தெரியும். ஆறுகளுக்கு ஆதாரமாக மழை நீர், பனியாறுகள், நீர் ஊற்றுகள், ஏரிகள் விலங்கு. ஆதாரம்னா என்ன அர்த்தம்? ஆறு அங்கே தான் உருவாகுது. ஆறுகள் தோன்றிய இடம் ஆற்றின் பிறப்பிடம் எனவும். கடலில் கலக்கும் முகத்வாரம், பிறப்பிடம். காவிரியோட பிறப்பிடம் எதுங்க? குடகுமலை, தலைக்காவேரி. பாட்டு இருக்கா? குடகுமலை காற்றில் ஒரு. ஆமாம். கேட்ச்மெண்ட் ஏரியா. கேட்ச்மெண்ட்னா அந்த ஆற்றுக்கு தேவையான தண்ணியெல்லாம் அங்கே தான் கிடைக்குது. கேட்ச்மெண்ட் வாட்டர்லாம் கேட்ச் பண்ணிவிட்டு ஆறு வருது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இங்கிலீஷில். பிறப்பிடம். காவேரியோட கேட்ச்மெண்ட் ஏரியா இது மேற்கு தொடர்ச்சி மலை, குடகுமலை. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குடகுமலை. ஓகே. கடலில் கலக்கிறதுக்கு பேர் ரிவர் மவுத். காவேரி எங்கே போய் கலக்குது? தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அந்த கடற்கரையில் போய். எந்த கடலில் போய் கலக்குது? வங்காள விரிகுடாவில்.
ஆறுகளோட நிலைகள்: இளநிலை, முதிர்நிலை, மூப்பு நிலை. இளநிலைனா உயரமான இடங்களில் வேகமாக ஓடும் இளநிலை. அங்கே உயரமான இடம்னா அங்கே மலை பிரதேசங்கள், பீடபூமியில் உருவாகும். வேகமாக ஓடும்போது என்ன பண்ணுவாங்க? அரித்தல் செயலில் ஈடுபடும். கைனட்டிக் எனர்ஜி அதிகம், அரிக்கும். அரித்தல் நில தோற்றம் அங்கே உருவாக்கும். எங்கே? இளநிலையில். அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ் கீழே இறங்கி வந்துருச்சு, ஸ்லோப்பு கம்மியாயிருச்சு, அது வந்து முதிர்வு நிலை. மூப்பு நிலைனா கடலில் போய் கலக்கிற இடம், கடலில் போய் கலக்கிற இடம். இளநிலை, அப்பர் கோர்ஸ். அரித்தலே முதன்மையான செயலாக இருக்கும். ஏன்னா உயரமான இடம்ல வேகமாக தண்ணி ஓடி வரும், பாறைக்கரெல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு வரும். அந்த பாறை இன்னொரு பாறையில் மோதி அந்த பாறையும் அரிக்கும். அப்போ எரோஷன், அரித்தல்னா எரோஷன் ப்ராசஸ் வேகமாக நடக்கும். செங்குத்தான மலைச்சரிவுகளில் உருண்டோடுகின்றன. சரிவுகள் ஆற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் அவை பாய்ந்தோடும்போது பள்ளத்தாக்கை, வேலி அகலமாகவும் ஆழமாகவும் அரித்து செல்கின்றன. வி ஷேப்டு வேலையை உருவாக்குவாங்க. அதான் என்னென்னு பாருங்கள். வி வடிவ பள்ளத்தாக்குகள், வி ஷேப்டு வேலி, மலை இடுக்குகள், கார்ஜஸ். சரி, இந்த மாதிரி இருக்கும். வி ஷேப்டு, வி ஷேப்பில் இருக்கா? வி ஷேப்டு வேலி. அதே கிளேசியர் பனியாறு இருக்குல்ல, அது யூ ஷேப்டு வேலி, இப்படி வெட்டியிருக்கும். அடுத்து கார்ஜஸ், ரெண்டு பக்கம் இறங்க முடியாது. நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு கார்ஜஸ் இருக்குது தெரியுமா? ஒகேனக்கல் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் செங்குத்தாக இருக்கும் கார்ஜஸ். சைட்லலாம் இறங்க முடியாது. இதெல்லாம் யார் உருவாக்குறா? இளநிலையில் ஆறுகள் உருவாக்குகின்றன. சரியா? கேள்வி கேட்டு கேட்டு படிங்க. ஆமாம். அடுத்தது கார்ஜஸ் தான் மலை இடுக்குகள். அடுத்து கேன்யான்ஸ், குறுகிய பள்ளத்தாக்கு. அதாவது மேற்பரப்பில் அகலமாக இருக்கும், கீழே போக 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 குறுகி வந்துடும். அப்படி கிராண்ட் கேன்யான், கேன்யான். அகலமாக இருக்காங்க, அகலம் அதிகமாக இருந்துருக்கு, கீழே போக போக சுருங்கிடுச்சு. அதுக்கு பேர் கேன்யான்ஸ். கேன்யானுக்கு என்ன போட்டிருக்கான்? குறுகிய பள்ளத்தாக்கு. மேலே அகலமாக, கீழே போக போக குறுங்கி வரும். இணைந்த குலை குன்றுகள், இன்டர் லாக்கிங் ஸ்பர். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, வி ஷேப்டு வேலி, அதிலேயே பார்த்துக்கலாம். கிளை குன்றுகள் இங்கே பாருங்கள், ஆறு ஓடுதா, குறுக்கு குறுக்கு என்ன இருக்கும்? அங்கே குன்று இருக்கும், இப்படி சுற்றி சுற்றி போகும் ஆறு. ஏன்னா சாஃப்ட் ராக்லாம் அரிச்சிடும், ஹார்ட் ராக் இருக்குல்ல, அரிக்க முடியாது. ஸோ அப்படி சுற்றிட்டு போகும். அப்படி அரிச்சதெல்லாம் பள்ளமாக இருக்கும். அதுக்கு பேர் என்னது? இணைந்த கிளை குன்றுகள். துள்ளல்ஸ், ரேபிட்ஸ். ரேபிட்ஸ் ஸ்லோப் கம்மியாக இருக்குது, தண்ணி குதிச்சு குதிச்சு போகும். துள்ளல், ரேபிட்ஸ். இந்த மாதிரி ரேபிட்ஸ். ரொம்ப ஸ்லோப் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லோப்பாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஃபால்ஸ், அருவி. தமிழ் வார்த்தை அருவி. அப்புறம் குடக்குழிகள், போத்தோல்ஸ் அப்படிம்பாங்க. அருவியிலேருந்து தண்ணி கீழே கொட்டுதா, அந்த இடத்துல மட்டும் பள்ளம் அதிகமாக இருக்கும். அது பேர் குடக்குழிகள். அருவி, நீர்வீழ்ச்சி. நீர்வீழ்ச்சி எப்படி உருவாக தெரியுமா?
ஆறு தான் உருவாக்கும் அரித்தல் நிலத்தோற்றம் கேட்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஆறு ஓடிட்டு இருந்திருக்கும், இப்படி தான் இது மேலே ஓடிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் சாஃப்ட் ராக்காக இருந்திருக்கும். சாஃப்ட் ராக்னா படிவு பாறையெல்லாம் சாஃப்ட் ராக். பாறையோட டைப் பார்த்தோம்ல நேற்று, அது. இது ஹார்ட் ராக் வரும், இக்னியஸ் ராக்கு, இதெல்லாம் வந்து ஹார்ட் ராக் வரும். இப்படி ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது. இது அவ்வளோவா அரிக்க முடியாது, அதனால் இது சாஃப்ட் ராக்கு. சுண்ணாம்புகள் அந்த மாதிரி இருக்கா, அதை ஈஸியாக அரிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு இங்கே ஹார்ட் ராக்காக இருக்கும், இது வரைக்கும் அரிச்சிடும். அப்போ அங்கேருந்து மேலே இருந்தேலாம் பொத்துனி கீழே விழுகும், விழுந்து இப்படி போகும். இப்படி தான் அருவிலாம் உருவாகுது. ஓகேவா? எல்லா நிலத்தோற்றம் எப்படி உருவாகுது இதில் இருக்குது. எத்தனாவது புக்கில் இருக்குது? 9th புக்கில் இருக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். கேள்வி கேட்கணும் முதல்ல, இது எப்படி உருவானுச்சு, அது எப்படி கடவுள் உருவாக்குனாரு, சிவபெருமான் உருவாக்கினா, அவன் உருவாக்கினான்னா அப்புறம் மண்டை மூளையே வளராது, அப்படியே இருக்க வேண்டியதான். முட்டா பயல்களாட்டம் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவனுக்கு கூட நம்ம சமூகம் இருக்குல்ல, அது கூட சேர்ந்து சுற்ற வேண்டியதான் நம்மளும். அந்த மாதிரி கேள்வி கேட்கணும், போகிற வழியெல்லாம் பார்க்கணும். இதனால் உருவானு சேலத்தை சுற்றியில் இருக்குல்ல மலை, இதெல்லாம் பூமி உருவாகும் பொழுது உருவான பாறைங்க. இதெல்லாம் கோண்டுவானா லேண்டு நம்மளுக்கு. இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேடு தானே, நம்ம தென்னிந்திய நிலப்பரப்பு தான் அது. கோண்டுவானா பூமி உருவாகும் பொழுது உருவான மலைகள் இதெல்லாம். புரிஞ்சுதா? ஹார்ட் ராக்காக இருக்கும் பாருங்க. அதனால் படிவுப்பாறை. அதே இமயமலையெல்லாம் என்னது? ஃபோல்டு மவுண்டெயின், அது படிவுப்பாறை. பூமி கடலுக்கு அடியிலேருந்து நிலத்தோற்றம் படிஞ்சு மேலே வந்துருக்கு. அந்த மாதிரி இது இளநிலையில் அப்பர் கோர்ஸ். அடுத்து மிடில் கோர்ஸ். ரொம்ப ஃப்ளாட்டும் இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை. இங்கேருந்து டெபாசிட் ஆரம்பிக்க அரித்தல் நிலத்தோற்றமும் இருக்கும், ரெண்டுமே இருக்குங்க. இப்போ என்ன பார்த்துருக்கோம்? வி ஷேப்டு வேலி, வி வடிவ பள்ளத்தாக்கு, மலை இடுக்குகள், குறுகிய பள்ளத்தாக்குகள், இணைந்த கிளை குன்றுகள், துள்ளல்கள், குடக்குழிகள், நீர்வீழ்ச்சி. இதெல்லாம் யார் உருவாக்குறா? ஆறுனுடைய இளநிலை காலத்தில், அதாவது மலை பிரதேசங்களில் பீடபூமியில் உருவாக்குறாங்க. ஓகேவா? அடுத்து முதிர்நிலை, 2வது நிலை. மலையிலேருந்து இறங்கிருச்சு கீழே, டெபாசிட் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வேகம் குறைஞ்சிரும், டெபாசிட் ஸ்டார்ட் ஆகும், அரிக்கவும் செய்யும், 2 வேலையும் செய்யும். சமவெளியை அடைகின்றன, மலையிலேருந்து கீழே வந்து இறங்கிடுச்சு. இந்நிலையில் கிளையாறுகள் முதன்மை ஆற்றுடன் ஒன்றிணைவதால் ஆற்று நீரின் கன அளவும் அது கடத்தி வரும் பொருட்களின் சுமையும் அதிகரிக்கிறது. மேலேருந்து இறங்கினோன்னே 2-3 ஆறு ஒன்றா சேரும். அங்கேருந்து இறங்கிட்டாங்க, 2-3 ஆறு. அந்த பக்கம் இருந்து ஒரு ஆறு வருது, இந்த பக்கம் இருந்து ஒரு ஆறு வருது, இந்த பக்கம் வந்து ஆறு வருது. சரி, எல்லாம் ஒன்று சேரும். ஒன்று சேர்ந்தா என்ன ஆகும்? வால்யூம், கன அளவு, தண்ணியோட அளவு அதிகமாகும். கிளையாறுகளுங்கிறா தப்பு, துணையாறுகள்னு போடணும். சரியா? இங்கிலீஷில் வந்து ட்ரிபியூட்டரி அப்படின்னு பார்க்கணும். கிளையாறுனா அதுலேருந்து பிரிஞ்சு போகணும், அதுக்கு பேர் தான் கிளையாறு. டிஸ்ட்ரிபியூட்டரி இங்கிலீஷில் வேணுன்னா வேர்டு காமிக்கிறேன் பாருங்கள். மிடில் கோர்ஸ். வாட்டர் இன்க்ரீசஸ் வித் தி கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப், கான்ஃப்ளூயன்ஸ் சேர்றது, மெர்ஜ் ஆகுது, மெனி ட்ரிபியூட்டரிஸ். ட்ரிபியூட் பண்ணுது அந்த மெயின் ரிவருக்கு. சப் ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? தண்ணி கொடுக்குறாங்க. காவேரியோட துணையாறுகள் யார் யார்? ட்ரிபியூட்டரிஸ். பவானி, அப்புறம் அமராவதி, அப்புறம் நொய்யல், இவங்கெல்லாம். இவங்க எல்லோரும் ஒரே இடத்துல, அமராவதி சேர்கிற இடத்துல தான் என்ன அகன்ற காவேரி. பார்ப்போம், தமிழ்நாடு ஜியாகிரஃபி படிக்கிறப்ப பார்ப்போம். கரூரில் அந்த ஏரியா அகன்ற காவேரி இருக்குது. தப்பாக போட்டிருக்கானுங்க புக்கில், என்னன்னு சொல்கிறது? மாற்றிக்கங்க. கிளையாறுல துணையாறு, ட்ரிபியூட்டரி. முதல் நிலையில் கடத்துதல் முதன்மையான செயலாகும். ஆற்றின் வேகம் திடீரென குறையும் இடங்களில் கடத்துதல் முதன்மையான செயல். இளநிலையில் ஒன்லி கடத்துதல். இளநிலையில் என்ன இருக்குது? அரித்தல் முதன்மையான செயல். 2வதுல கடத்துதல். வேகம் குறையிற இடத்துல மட்டும் என்ன பண்ணும்? டெபாசிட் பண்ணும். 2 வேலை. படியவத்தலும் நிகழ்கிறது. முதிர்நிலையில், மிடில் கோர்ஸு. முதிர்நிலையில் மூப்புனா வயசானது, இது குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. இது அடலசன். ஓகேவா? முதிர்ச்சி அடைஞ்சு ரெடி ஆகிட்டாங்க. இது வயசாகி போச்சு, 60 வயசுக்கு மேலே மூப்பு நிலை அப்படி நான் வச்சுக்கோங்க. லோயர் கோர்ஸ், ரிவர் கடைசியில் போய் முடிகிற இடம், அதான் லோயர் கோர்ஸ் அப்படி நாங்கள் வச்சுக்கோங்க இங்கிலீஷ்காரங்க. சரி,
இந்த முதிர்நிலையில் வண்டல் விசிறிகள் அலுவியல் ஃபேன்ஸ் அப்படிம்பாங்க. வண்டல் விசிறினா இப்போது மலை பிரதேசத்துலேருந்து ஆறு வந்து சேருது, சேர்ந்த உடனே அந்த ஏரியாவில் என்ன பண்ணால் அதை கொண்டு வந்த மணலுக்கு நல்லா இப்படி விசிறி மாதிரி டெபாசிட் பண்ணியிருக்கும் சமவெளியில். அதான் வண்டல் விசிறிகள் அலுவியல் ஃபேன். அதை எங்கேயாவது இந்த ஊருக்கு காட்டுக்குள்ளே இந்த மாதிரி போனீங்கன்னா அந்த மாதிரி மண் கொட்டி கிடக்கும். தெரியுதா? வீட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க, ஏதாவது மேட்டிலேருந்து மண் அரிச்சிட்டு போயிருந்தாங்க, அந்த மேட்டிலேருந்து கீழ் பகுதியில் இந்த மாதிரி இருக்கும் சின்னதாக ரோட்டு ஓரம் அங்கெல்லாம். அதுக்கு பேர் என்னது? அலுவியல் ஃபேன். விசிறி மாதிரி இருக்கா, அதனால் வண்டல் விசிறிகள். வெள்ளச் சமவெளிகள் ஃப்ளட் பிளைன்ஸ், ஆற்று வளைவுகள் மியாண்டர்ஸ், குருட்டாறுகள். தப்பு, இங்கேயுமே தப்பாக தான் போட்டிருக்கோம். ஆக்ஸ்போ லேக் அப்படின்னா குதிரை குழம்பு ஏரின்னு அர்த்தம். இதை மட்டும் மாற்றிக்கங்க. ஆற்று வளைவுகள் மியாண்டர் ஓகே. ஆக்ஸ்போ லேக்னா குதிரை குழம்பு ஏரி. என்ன பார்க்கணும்? ஃப்ளட் பிளைன். இப்போ வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் திடீர்னு வெள்ளம் வருமா, அது வெள்ளம் அந்த கரையை கடந்து தண்ணி போகும். அது கொண்டு வந்த மணல்லாம் நம்ம ஒன்று சைடில் டெபாசிட் பண்ணி பள்ளத்தெல்லாம் மேடாகும். அதுக்கு பேர் தானே ஃப்ளட் பிளைன். இதில் எந்த ஸ்டேஜில் நடக்குது? இதெல்லாம் முதிர்வு நிலை, மிடில் கோர்ஸில் நடக்குது. இது ஆறு ஓடி வருது, அது கொண்டு வந்த மணல்லாம் டெபாசிட் ஆனது இந்த பிளைன்லாம். ஆக்சுவலாக பள்ளமாக இருந்திருக்கும். அடுத்தது குருட்டாறு அப்படின்னா இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகும். சரியா? குருட்டாறு இங்கிலீஷில் வந்து மியாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த குருட்டாறு என்ன பண்ணும்? ஒரு ஸ்டேஜில் திடீர்னு வெள்ளம் அதிகமாக வருதுன்னு வச்சுக்கோங்க, வளைஞ்செல்லாம் போனால் ஸ்லோவாகும். அதனால் அரிச்சிட்டு என்ன பண்ணிடும்? ஸ்ட்ரைட்டாக இதில் போயிடும், ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிடும். அப்போ தனியாக அந்த மாதிரி இப்படி ஓடிட்டு இருந்தது தான். தனியாக என்ன ஆகிரும்? இது மட்டும் பிரிஞ்சு ஒரு ஏரியாக மாறிடும். பார்க்குறதுக்கு குதிரை குளம்னா குதிரை பாதைன்னு அர்த்தம். குதிரை பாரம் போட்டு என்ன ஆகுது? ஒரு ஏரி உருவாயிடுச்சு. இதெல்லாம் எங்கே நடக்குது? முதிர்வு நிலையில் நடக்குது. அடுத்து மூப்பு நிலை, ஃபுல்லாக படிய வைத்தல் தான். இளநிலையில் ஆறு என்ன மட்டும் தான் பண்ணுது? அரித்தல் மட்டும், அதையும் பிரதான செயல். முதிர்வு நிலையில் கடத்தல் செயல், படிவித்தல் நடக்கும் ஆறு ஸ்லோவாகும் பொழுது. அடுத்து மூப்பு நிலை, கடைசி கடலில் போய் சேர்க்கிற பொழுது ஸ்லோப் ரொம்ப கம்மியாயிரும். அப்போ ஆறு ரொம்ப ஸ்லோவாக போகும். ஆறு தண்ணி ஓடுறதே தெரியாது. இங்கே காவேரி பாருங்கள், நம்ம சேலம் ஈரோடு பக்கம்லாம் போகிறப்ப ஆறு ஓடுறது நல்லாவே தெரியும். அது வந்து முதிர்வு நிலை. சரியா? ஒகேனக்கல்லாம் நல்லாவே தெரியும் வீழ்ச்சி. அது என்னது? அது இளநிலை, பீடபூமி. அது அங்கேருந்து விழுகுது மேலே. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம மேட்டூர் தாண்டின உடனே முதிர்வு நிலை, நல்லா ஓடுறது நல்லாவே தெரியும், அரிச்சிட்டு போகும். இந்த தஞ்சாவூர் கும்பகோணம்லாம் இருக்குல்ல, டெல்டா எண்டு கடலில் போய் கலக்கிற இடம், அங்கே போய் பாருங்கள் ஆறு ஓடுதா இல்லையானே தெரியாது. தண்ணி ஓடுதா இல்லையா நின்று பாருங்கள், தெரியாது. ஏதாவது பேப்பர் போட்டிங்கன்னா அப்போ தான் தெரியும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்லோவாயிடும். அது மூப்பு நிலையில். அப்போ என்ன பண்ணுவோம்? கைனெட்டிக் எனர்ஜி குறைஞ்சிரும், இயக்க ஆற்றல் குறைஞ்சி தண்ணி ஸ்லோவாயிடும். அப்போ அது கொண்டு வந்த மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போக அதனால் முடியாது, அங்கேயே போட்டுரும். அப்போ டெபாசிட் நடக்கும். சரியா? என்னென்ன இருக்குது? இளநிலை மற்றும் முதுநிலை அரித்து கடத்தி வரப்பட்ட பொருட்கள் தாழ்நில சமவெளிகளில் படிய வைக்கப்படுகிறது. தாழ்நில சமவெளிகள் படிவுகளால் நிரம்பப்படுவதால் முதன்மை ஆறு பல கிளை ஆறுகளாக பிரிகிறது. ஸ்லோவாக இருக்கா, அங்கங்கே பிரிஞ்சு போகும், அங்கங்கே டெபாசிட் பண்ணி கண்ணாமண்ணான்னு பிரிஞ்சு போகும். படிய வைத்தல் இந்நிலையின் முதன்மையான செயலாகும். இந்நிலையில் டெல்டாக்கள், டெல்டானா என்ன சார் அப்படின்னா, இந்த லேண்டு, ஒரிஜினல் லேண்டு, ஆறு இங்கே வருது, வந்து கிடக்குது. இது நிறையா மண்ணை இங்கே டெபாசிட் பண்ணி தான் கடல். அது கொண்டு வந்த மண்ணை இங்கே டெபாசிட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு நிலத்தோட்டத்தை உருவாக்குது கடலுக்குள்ளே.
அதுக்கு பேர் தானது டெல்டா. புதுசாக உருவானது. அங்கே பாறையெல்லாம் இருக்காது. தஞ்சை டெல்டா, தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், வேற என்னது, மயிலாடுதுறை, இதெல்லாம் தஞ்சை டெல்டா. இதெல்லாம் இப்போ பிரித்த மாவட்டங்கள். இப்போ தஞ்சை டெல்டா. அங்கே என்ன இருக்காது, பாறையெல்லாம் இருக்காது. கவனிங்க, ஒரிஜினல் லேண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் லேண்டு. காவிரி ஆறு வருதா, இங்கேருந்து வரும், வந்து அதோட கிளையாறு அங்கங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அதுங்க கொண்டு வந்து டெபாசிட் பண்ண மணல் மேடு தான் இது காவிரி டெல்டா. ஃபுல்லாக மணல் தான் இருக்கும். நீங்கள் வேணால் அங்கே போயிட்டு கும்பகோணம் அந்த ஏரியாவில் ட்ரெயினில் போய் பாருங்கள், சுற்றிலும் வயல்வெளியாக இருக்கும். ஒரு பாறைக்கிற எதையுமே பார்க்க முடியாது. தஞ்சாவூர் அதே மாதிரி தான். பாறை இல்லாத இடத்துல என்ன பண்ணியிருக்கான், பாறையை கொண்டு போய் கோயில் கட்டிட்டுருக்கான். அதுதான் சிறப்பு. கேட்டால் நிழல் கீழே விழு, அதெல்லாம் சும்மா டுபாகுரு, ஏமாத்து வேலை. சரியா? அந்த பாறையில் எங்கேருந்து போயிருக்கு, நம்ம சேலம் அங்கே தான் போயிருக்கோம். கடலில் அவ்வளோ பெரிய பாறைகள் எடுத்துகிட்டு போய் கட்டியிருக்கான். நிழல் விழுகாது, நிழல்லாம் விழுகும். மேலே டாப்பு ஒரே கல்லில் கட்டினா அதெல்லாம் சும்மா 4-5 பாறை சேர்ந்தது. அதெல்லாம் எவிடன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் சிறப்பு இல்லை, இதுதான் சிறப்பு. அது மணல் மேலே கட்டுறோம், அவ்வளோ பாறையை எடுக்கணும்ல. அப்போ உள்ளே அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும் மண்ணை. அப்போ தான் அது மேலே கட்டினா நிற்கும், எல்லாம் சரிஞ்சு விழுந்துடும், உள்ளே போயிடும். அதெல்லாம் தான் சிறப்பு. சயின்ஸு தெரியாதனால ஏதோ விட்டு அடிக்கிறது. சரியா? இதெல்லாம் புரிஞ்சுட்டு போய் பாருங்கள், சிறப்பாக இருக்குது. தஞ்சை பெரிய கோயில் அதெல்லாம். சரி, அதெல்லாம் அடுத்து ஓதமுக டெல்டானா இது ஓதமுகங்கள், எச்சூரின் டெல்டா அப்படிம்பாங்க. எச்சூரின் டெல்டானா கிழக்கு கடற்கரையெல்லாம் இந்த மாதிரி டெல்டா ஃபார்ம் ஆகுங்க. மேற்கு கடற்கரையில் உல்ட்டாவாக இருக்கும். நான் சொல்லியிருப்பேன், மேற்கு கடற்கரையில் பாருங்க தான் மலை, மேற்கு தொடர்ச்சி மலை, அது உடஞ்சி உள்ளே விழுந்துருச்சு, உடஞ்சி உள்ளே போயிடுச்சு. அப்புறம் இந்த ஆறுகள் டெபாசிட் பண்ணி உருவானதான் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த சமவெளிகள். சின்னதாக இருக்கும், நேராக வரும். கிழக்கு கடற்கரை பாருங்கள் எவ்வளோ அகலம் இருக்குது சமவெளி, அது கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கும் மேற்கு கடற்கரையில். ஏன் இந்த ஆறுகள் இங்கே உருவாகி வேகமாக போய் இதில் கலக்கும். நம்ம காவிரி எங்கே உருவாகிருக்கு, இங்கே உருவாகி இப்படி வந்து இப்படி போகுது. நிறையா டெபாசிட்லாம் எடுத்துகிட்டு வந்து டெபாசிட் பண்ணும். இது ஷார்ட்டாக உயரமான மலையிலேருந்து உருவாகி டக்குன்னு வந்து இங்கே கலக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தண்ணி லேண்டை அரிச்சு 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 தண்ணி, கடல் தண்ணி உள்ளே வந்துடும், இது போய் கலக்கும். இதுக்கு டெல்டாக்கு ஆப்போசிட் தானே இது பொங்குமுக டெல்டா. பொங்குமுக டெல்டா என்ன பண்ணும், லேண்டை அரிச்சு 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 கடல் தண்ணி உள்ளே வந்துடும். டெல்டாவுக்கு எஸ்சுரின் டெல்டாம்பாங்க இங்கிலீஷ். இதெல்லாம் யார் உருவாக்குறா, முதிர்வு நிலையில் ஆறு உருவாக்கக்கூடியது. டெல்டா டெபாசிட் பண்ணுறது, பொங்குமுக டெல்டா அரித்தல் செயல்னால் நடக்கிறது போன்ற நிலத்தோற்றங்களை உருவாக்கும். துணையாறுகள் இங்கே கரெக்டாக போட்டிருக்கான் பாருங்கள். கிளையாறுன்னு போட்டிருந்தாலும் அங்கே துணையாறு ட்ரிபியூட்டரி, மெயின் ரிவரில் வந்து அதோட அக்கா தங்கச்சிலாம் வந்து சேருவாங்க, தண்ணி வந்து சேர்த்தும், அதான் துணையாறு. கிளையாறு அதில் வந்து பிரிச்சுட்டு போகும். கிளையாறு கிளையாறு எங்கே உருவாகும், எண்டில் முதிர்வு நிலை இருக்குல்ல, அங்கே தான் உருவாகும், லோவர் கோர்ஸில். துணையாறு பவானி. கிளையாறு அதில் வந்து பிரிஞ்சுட்டு போவார். கொள்ளிடம் இப்போ கூட நியூஸில் வந்துருக்குமே, கொள்ளிடம் தண்ணி திறந்து வச்சாங்களா, கொள்ளிடத்தில் தானே போய் திறந்து வச்சார் சிஎம். நியூஸ்லாம் பாருங்கள், நியூஸ் பார்க்கலாம் கஷ்டம். ஆற்றின் அரித்தலால் உருவாகும் நிலத்தோற்றங்கள் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் என அழைக்கப்படுகிறது. இப்போ தான்டா பார்த்தோம். இப்போ நான் சொன்னதான் அதை அப்படியே படிச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப வருதா, அப்புறம் எதுக்கு நான் அங்கே சொன்னீங்க, வாட்டர் ஃபால்ஸு டெல்டா. சரி, ஒரு தடவை டக்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். மலையிடுக்கு குறுகிய பள்ளத்தாக்கு, கோர்ஜஸ் கேனியான்ஸ். கோர்ஜஸ்ஸு இப்படி செங்குத்தாக இருக்கும், இறங்க முடியாது. கேனியான்ஸு மேலே அகலமாக இருக்கும், கீழே போக 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 சுருங்கிடும், இப்படி இருக்கும். அதே வி வடிவ பள்ளத்தாக்கு இப்படி இருக்கும், இதுலேயும் இறங்கலாம். ஆனால் இதில் இறங்க முடியாது, கேனியனில் இறங்க முடியாது.
கடின பாறைகள் உள்ள மலைப்பகுதியில் வழியாக ஆறுகள் பாய்ந்து செல்லும் பொழுது செங்குத்தான பக்கங்களை கொண்ட பள்ளத்தாக்குகளை உருவாக்குகின்றன. இவை மலை இடுக்குகள். கடின பாறை இது ரெண்டு அரிக்க முடியாது. சிந்து மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகள் இமயமலையில் இவ்வகை நிலத்தோற்றங்களை உருவாக்குகின்றன. நம்ம ஒகேனக்கல் அதே கதை தான். அதுமாதிரி சிந்து பிரம்மபுத்திரா கோர்ஜஸ் உருவாக்குது. இமயமலைக்கு அந்த பக்கம் உருவாக்குது. ரெண்டுமே சிந்தும் சரி பிரம்மபுத்திராவும் சரி இமயமலைக்கு அந்த பக்கம் உருவாகி இமயமலையை குடஞ்சிக்கிட்டு இந்த பக்கம் வந்து அது அந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு போயிடும், இந்த பக்கம் பங்களாதேஷுக்கு போகும். இது பிரம்மபுத்திராவும் சிந்தும். பார்ப்போம், திரும்ப பார்ப்போம். எல்லாம் இங்கே பக்கத்தில் உருவாகும், வந்து கோர்ஜஸ் வழியாக புந்து வரும். இதே இமயமலையை குடஞ்சிக்கிட்டு கோர்ஜஸ் வழியாக வந்து அப்படி போய் இங்கே போய்க்கலாம். இது பிரம்மபுத்திரா, இது சிந்து. அதான் சொல்கிறாங்க. செங்குத்து சரிவை கொண்ட மலை இடுக்குகள் கோர்ஜஸ் பல 100 கிலோமீட்டருக்கு நீண்டு காணப்பட்டால் அவை குறுகிய பள்ளத்து கேனியான் ரொம்ப தூரம் கிலோமீட்டருக்கு அகலமாக இருக்கு, மேலே கீழே சுருகி இருக்கு. அமெரிக்க நாட்டில் கொலராடோ ஆற்றில் உருவாக்கப்பட்ட கிராண்ட் கேனியான் இதற்கு சிறந்த உதாரணம். மேலே அகலமாக இருக்கும், டெஃபினிஷன் தெரியாதனால இப்படி கொடுத்து வச்சுருக்கான். உள்ளே போக போக சின்னதாக நேரமாக மாறும். கிராண்ட் கேனியான் எந்த ஆற்று கிராண்ட் கேனியான் உருவாக்கிக்கிறாங்க? கொலராடோ. இதுவும் அங்கே தான், கலிஃபோர்னியா மாகாணம், அமெரிக்காவில். அடுத்தது கிராண்ட் கேனியான் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். அடுத்து நீர்வீழ்ச்சி. முன்னாடி அந்த கதையை சொல்லியாச்சு. பிளஞ்ச் போல் நீர்வீழ்ச்சி கீழே விழுகுதில் அந்த இடத்துல பள்ளமாக இருக்கும். இங்கே வந்து தண்ணி விழுகுது, இது விழுந்து இந்த இடத்துல மட்டும் பள்ளமாக இருக்கும். பேரிக் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா குதிப்பாம்பு பாருங்க, அங்கேருந்து இங்கே வந்து கரெக்டாக சரியா. இது விழுந்து அதுக்கப்புறம் இங்கே பாறைங்க அதில் ரவுண்ட் அடித்து ரொம்ப பெரிய பள்ளமாக உருவாக்கிடும். அதுக்கு பேர் என்னது? பிளஞ்ச் போல். நீர்வீழ்ச்சி குடைவு. உலகிலே மிக உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் வெனிசுலாவில் இருக்குது. நியர்லி 1 கிலோமீட்டர் ஹைட் இருக்குது. டூர் போகலாமா? வெனிசுலா சவுத் அமெரிக்கா நாடு, நல்லா பெருசு. இந்த ரிவர் மட்டும் முடிச்சிட்றேன், இல்லை நாளைக்கு திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏஞ்சல் தானே? எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் இதுக்கெல்லாம். அதான் ஏஞ்சல் ஃபால்ஸ். தெரியுது அங்கே இருக்குன்னு. சவுத் அமெரிக்காவில் இந்த இடத்துல ஒவ்வொரு கண்டத்தையும் தனித்தனியாக பார்ப்போம். அதுலேயும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மொபைல்லே வரும், குளோப் வரும். பி வடிவ பள்ளத்தாக்கு அதெல்லாம் பார்த்தாச்சு, அவ்வளோதான். குடக்குடைவு போத்தோல் எங்கே உருவாகும்? ஆமாம், அங்கே பாருங்கள். செங்குத்தான குடையப்பட்ட உருளை வடிவ பள்ளத்தாக்கு எங்கே? ஆற்றுப்படுக்கையில். மெயினாக எங்கே? நீர்வீழ்ச்சிக்கு அடியில் இருக்கும். ஆழம் அதிகம் ஒன்று கொண்டு வேறுபட்டு காணப்படும். இந்த மாதிரி நம்ம ஒகேனக்கல்ல அடிக்கடி உள்ளே போய் மாட்டி செத்து போயிட்டான்றான்ல, மேலே வந்து தண்ணி நிறையா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா இந்த மாதிரி இடுக்குள்ளே தான் போய் மாட்டிக்குவானுங்க. நல்லா நீச்சல் அடிப்பாங்க, செத்து போயிட்டாங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பாறை தண்ணி லைட்டாக போகும், இதுக்கு மேலே லைட்டாக இதில் இருந்தானா என்ன ஆகும்? மண்டை தெரிச்சு இதில் போய் மாட்டிக்குவான். அதில் தண்ணி இங்கேருந்து அந்த ஓட்டை வழியாக கீழே இறங்கும், சுழல் உருவாகும், உள்ளே போய் சொருகி விட்டுரும் எங்கேயாவது. அதான் அதனால் தெரியாத ஊரில் போய் அந்த தீரெல்லாம் காட்டக்கூடாது. அந்த லோக்கல்காரன்ட்ட கேட்டுட்டு தான் குதிக்கணும். சரியா? நீர் இது இதெல்லாம் எனக்கு நீச்சல் தெரியுங்க, ஒன்றா மாட்டிக்குவேன். ஆமாம். அடுத்து ஆற்று வளைவுகள், மியாண்டர்ஸ். இந்த மாதிரி வளைஞ்சு போனால் மியாண்டர்ஸ்.
குருட்டு ஆறு அல்லது குதிரை குழம்பு ஏரி. குதிரை குழம்பு ஏரி தான், குருட்டாறுலாம் கிடையாது. மியாண்டர்ஸ்க்கு பேர் தான் குருட்டாறு. ஓகேவா? ரைட், இதை தூக்கிடுங்க. குதிரை குழம்பு ஏரி இது தனியாக கட்டாயம் என்ன ஆயிரும், குதிரையோட பாதம் மாதிரி தனியாக ஏரியாக மாறிடும். அடுத்து படிவித்தல் நிலத்தோற்றம். பீகாரில் உள்ள கன்வர் ஏரி வந்து ஆசியாவில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் குதிரை குழம்பு ஏரி. குருட்டாறு ஏரிகள். குருட்டாரா? நன்னீர் குருட்டாறு. ஓகே, குருட்டாறு கிடையாதுங்க, குதிரை குழம்பு ஏரி. நன்னீர் குதிரை குழம்பு ஏரி, அதான் கரெக்டு. ஆக்ஸ்போ லேக் பாருங்கள், ஆக்ஸ்போ குதிரை, ப்ளூ போனா பாதம், அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய. அதேமாதிரி அமெரிக்காவில் அர்கன்சாஸ் பகுதியில் உள்ள சிக்காட் ஏரி உலகிலே மிகப்பெரிய குதிரை குழம்பு ஏரி, ஆக்ஸ்போ லேக். இதெல்லாம் அரித்தல் நிலத்தோற்றங்களாக உருவாக்கக்கூடிய, அதாவது முதிர்வு நிலையில் அரித்தல் நிலத்தோற்றங்களாக உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றம். எது? இந்த மியாண்டரு இதெல்லாம். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் என்னது? இளநிலையில் உருவாக்குறது. அங்கேயே படிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்தது படிவித்தல், வண்டல் விசிறி, வெள்ளச்சமவெளி, இதெல்லாம் பார்த்தாச்சு. வண்டல் விசிறி எல்லாமே பார்த்தாச்சு, அதனால சொல்ல தேவையில்ல. அடுத்தது லெவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறு ஓடிக்கிட்டு இருக்கோம், அது கொண்டு வந்த மண்ணை என்ன பண்ணிடும்னா இயற்கையான கரையாக டெபாசிட் பண்ணிடும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். இப்போ தண்ணி அதை தாண்டி போகாது, இது வழியாக போகும். அதுக்கு பேர் லெவிஸ். மணல் திட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளத்தடுப்பு அணைகள், மணல் திட்டு, கொலை பண்ணி வச்சுருக்கிறானுங்க. அடுத்து எச்சுரி பார்த்தோம் இல்லையா? இந்தியாவில் நர்மதை தர்மதைலாம் எச்சுரின்னு உருவாக்குது. நான் சொன்னால மேற்கு கடற்கரை நர்மதா தமதி எச்சுரி உள்ளே குடஞ்சி வச்சுருப்பாங்க. அங்கே மட்டும் இல்லை, கேரளாவில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி மேற்கு கடற்கரையில் போய் கடக்கக்கூடிய எல்லாரும் எச்சுரின்னு உருவாக்கும். லேண்ட் அரிச்சு கடல் தண்ணி உள்ளே வந்துடும். அதே இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நான் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி இங்கே போகும், ரொம்ப தூரம் கடந்து போகிறதுனால டெல்டா ஃபார்ம் பண்ணும். காவிரி, கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி, அப்புறம் சுந்தர்பன், அதுவுமே என்னது? டெல்டா தான், லேண்ட் உருவாக்கியிருக்கும். இது காவிரி டெல்டா, இது காவிரி டெல்டா, கிருஷ்ணா, கோதாவரி டெல்டா. அடுத்து இங்கே பாருங்கள், இது நல்லாவே தெரியுது பாருங்கள், இங்கே பாருங்கள் தெரியுதா? இது மகாநதி, இது ஃபுல்லாக அது கொண்டு வந்து டெபாசிட் பண்ணார், தெரியுதா? அடுத்தது இது கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா, இது ஃபுல்லாகவே டெல்டா தான். இது பள்ளமான பகுதி தான். சதுப்பு நிலம் இருக்கு இல்லையா, சுந்தர்பன் சதுப்பு நிலம், அது. இந்த டெல்டா ஆற்றின் முகவதாரத்தில் இந்த இதை படிச்சிருங்க. எஸ்வரின் ஆறு கடலில் சேரும் இடங்களில் உருவாகிறது. பொதுவாக இவ்வகை நிலத்தோற்றங்கள் படிவதி வைத்தல் செயல் கிடையாது. அலைகளின் அரித்தல் காரணமாக இங்கு டெல்டாக்கள் போல் படிய வைத்தல் நடைபெறாது. நர்மதா தபதி, எது? எஸ்வரின் டெல்டா, அரித்தல் நிலத்தோற்றம் நடக்கும். அடுத்து டெல்டா, இதானது முகத்வாரத்தில் படிவுகள் முக்கோண வடிவில், முக்கோணம்லாம் இல்லை, வண்டல் விசிறி ஷேப்பில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். டெல்டா எனப்படுகிறது. டெல்டாக்கள் உள்ள வண்டல் படிவுகள் மென்மையானதாகவும் தாதுக்கள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. உதாரணம் காவிரி டெல்டா. காவிரியில் இந்தியாவில் உள்ள எல்லா டெல்டாவும் சொல்லிட்டேன், கேட்பானுங்க, எதை வேணாலும் கேட்பாங்க, கேள்வியை பார்த்துக்கோங்க. சுந்தர்பன் டெல்டா, மகாநதி டெல்டா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, இதெல்லாம் முக்கியமான டெல்டாக்கள். கிழக்கு கடற்கரையில் டெல்டா, மேற்கு கடற்கரையில் பாருங்க அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கா? இந்த ஏதாவது எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கா? எதுவுமே இருக்காது, அரிச்சு உள்ளே போயிருக்கும். எஸ்சுரின் டெல்டா. அதனால் மேற்கு கடற்கரையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்சுரின் அரிச்சிருக்குல்ல, அது உள்ள துறைமுகம் கட்டிக்குவாங்க, கப்பல் கட்டும் துறைமுகம்லாம் வச்சுக்குவாங்க. அப்போ கடல் அலையோட தாக்கம் கம்மியாக இருக்கும் அங்கே. மேற்கு கடற்கரையெல்லாம் இயற்கை துறைமுகம், கிழக்கு கடற்கரையெல்லாம் செயற்கை துறைமுகம். ஆனால் ஆழம் கம்மியாக இருக்குங்க பாருங்க, பார்த்தாவே தெரியும், திட்டாக இருக்கும். அப்போ அதை வெட்டி கப்பலை உள்ளே இழுத்துட்டு போவாங்க. சென்னை துறைமுகம்லாம் அங்கே பாருங்கள், இதில் ஆர்டிஃபிஷியல் தான், ஆழப்படுத்தியிருப்பாங்க. கரெக்டாக ஒரு
சின்ன கப்பல் இங்கே போய் நின்றுக்குவான், தூரமாக கப்பல் நிற்கும். சின்ன கப்பல் போய் அவனை கூட்டிகிட்டு வரும், அவன் பின்னாடியே வருவான் அந்த கப்பல். இல்லைன்னா சைடில் போய் தர தட்டிடும், ஏன்னா ஆழம் கம்மி. அதெல்லாம் சரியா? காண்டினென்டல் செல்ஃப்ம்பாங்க, அது பேர் காண்டினென்டல் செல்ஃப். கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளினால் உருவாக்கப்பட்ட டெல்டா சுந்தரவன டெல்டா ஆகும். சுந்தரவன டெல்டா இது இது ஃபுல்லாகவே டெல்டா தான். ஒரு பாறைக்கிற எதுவுமே பார்க்க முடியாது, சமமாக தான் இருக்கும். அங்கேருந்து இது ஃபுல்லாகவே சமமாக தான் இருக்கும். மலைகளை எதுவுமே பார்க்க முடியாது. இமயமலை பக்கத்தில் போனீங்கன்னா இமயமலை தெரியும். அமெரிக்காவில் உள்ள வியாமிங்கின் எல்லோ ஸ்டோன் தேசிய பூங்காவில் காணப்படும் ஓல்டு ஃபெய்த்ஃபுல் வெப்ப நீரூற்று உலகில் மிகவும் அறியப்பட்ட வெப்ப நீரூற்றாகும். எப்படி வெப்ப நீரூற்று வருது? அஸ்டினோஸ்பியரில் உள்ள ஹீட்டு கிடச்சி வெப்பம் கிடச்சி வருது. நீரூற்று எப்படி சார் வருது பார்ப்போம். அங்கெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், பயாலஜியில் அவ்வளோவா சொல்லியிருக்க மாட்டேன். நீரூற்று பாருங்கள், லேண்டு இப்படி இருக்குது, மவுண்டெயின், மழை பெய்யுது, மேலெல்லாம் சாஃப்ட் ராக்கு, மணல் கிணல்லாம் இருக்குது. இதெல்லாம் மணல் சாஃப்ட் ராக்காக இருக்குது. இது வழியாக ஊடுருவி இறங்கிடும். இது வந்து ஹார்ட் ராக், இது வழியாக ஊடுருவி இறங்கிடும். ஹார்ட் ராக்குள்ளே ஊடுருவ முடியாது. அப்போ என்ன அது ஊறி அப்படியே போகும். காலையில் பார்த்தோம்ல உள் ஊடுருவி செல்லுதல் அப்படின்னு, பர்குலேஷன். மேலேருந்து இறங்குறது பர்குலேஷன், அது ஊடுருவி போகும், அப்படியே போகும். இந்த சாஃப்ட் ராக்குக்கும் மணலுக்கும் மண்ணுக்கும் நடுவில் இது ட்ராவலாக இப்படியே போகும். போய் இந்த இடத்துல வெளிப்பாடு இங்கே கிடச்சிடும், கேப்பு, அங்கே வெளியில் வரும், அதான் ஊற்று. ஸ்ப்ரிங். இப்போ ஒரு வேளை இந்த இடத்துல பாறை மேக்மா ஏதாவது வந்து டச் ஆகிட்டு இருக்குது இந்த பாறையில், அப்போ இந்த பாறை ஹீட்டாக இருக்கும். அந்த பாறையிலேருந்து அந்த ஹீட்டை எடுத்துகிட்டு ஹீட்டாக தண்ணி வெளியேறும். சரியா? அவ்வளோதான். எல்லாம் சிம்பிள், எல்லாம் புக்கில் இருக்குது. அது புரிஞ்சுருந்தோம்னா அறிவாளியாக ஏறுவீங்க, அப்புறம் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. இப்பயும் சிந்திக்கிறீங்க. அது ஏதோ அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாகணும் டுபாகூர் சிந்தனை. நம்ம அப்பா அம்மா அப்புறம் இப்போல்லாம் கூத்தாடி பசங்க. சினிமா யார் எடுக்கிறா? டேரக்டருங்கெல்லாம் முட்டா பசங்க தான் போய் அங்கே போய் உட்காந்துருக்கான் சாதிக்கணும்னு. அங்கே போயிட்டு இந்த அறிவோட போனோன்னா இன்னும் சூப்பராக எடுப்பான். இதெல்லாம் தெரியாமல் போய் எடுக்கிறான், அப்படி தான் அரைக்குறையாக எடுப்பானுங்க. அதான் சொன்னான்ல, காற்றை ஏமாற்றி ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. 2G சொல்கிறான்ல, 2G ஸ்பெக்ட்ரம், அது காற்று கிடையாது. காற்றுனா வளிமண்டலம், அது வேறு, அது வேறு. சரியா? அப்புறம் என்னது, தலைவர் படம்லாம் சொல்லியிருப்பேன் நான் இதை கேட்டு வேலை செய்கிறவன் இல்லை, இதை கேட்டு வேலை செய்கிறவன். இதையும் வேலை செய்த சிந்திக்கும். அது மாதிரி முட்டாள்தனமெல்லாம் எடுப்பானுங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு நாங்களாம் கை தட்டிகிட்டு இருந்தோம், நீங்களும் கை தட்டிகிட்டு இருக்கீங்க, நடப்போம். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுட்டு எடுக்கும்போது அவன் வேறு மாதிரி எடுப்பான். சரி, சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் ரைட் இருக்குது. அதாவது கிரவுண்ட் வாட்டர் இருக்குது, அதுதான் சுண்ணாம்பு பிரதேச நிலம், கார்ஸ் டோப்போகிராஃபிம்பாங்க. இதை பற்றி நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்த்தோம்? எண்டோஜினிக் ஃபோர்ஸஸ்னால என்னென்ன நிலத்தோற்றம் உருவாகுது, என்னென்ன நிலத்தோற்றம் உருவாகுது. அதில் நிறையா கட்டு வேறு. அதில் பிளாக் மவுண்டெயின்லாம் சொல்லவே இல்லை. பிளாக் மவுண்டெயின், அப்புறம் பிளவு பள்ளத்தாக்கு கொப்பரை, அதெல்லாம் இல்லவே இல்லை. சரி, பார்ப்போம். வேறு எங்கேயாவது வரும், வரப்போ சொல்கிறேன். சரி, என்னென்னது? வல்கோனோ, தீவுகள், ஃபோல்டு மவுண்டெயின், இதெல்லாம் வந்து என்னது? உள்ளியக்க சக்தியால் உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றங்கள். வெளியேக்க சக்தியால் உருவாக்கக்கூடிய நிலத்தோற்றங்களை உருவாக்குறவங்க யார்? ஆறு, பனியாறு, காற்று, கடல் அலைகள், நிலத்தடி நீர். இதில் ஆறை மட்டும் பார்த்துருக்கோம். 6 3 நிலையில் பார்த்துருக்கோம். முதல் நிலை அது இளநிலை, அப்பர் கோர்ஸ். ரெண்டாவது மிடில் கோர்ஸ், முதிர்நிலை. அடுத்தது மூப்பு நிலை, லோயர் கோர்ஸ். முதல் நிலையில் என்ன பண்ணுவோம்? அரித்தல் தான் பிரதான செயல். அங்கே என்னென்ன நிலத்தோற்றம். ரெண்டாவது கடத்தல், டெபாசிட்டி இருக்கும், கடத்தல் இருக்கும். மூணாவது படிகத்தல் நிலத்தோற்றம். அவ்வளோதான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தான் கேள்வி கேட்பாங்க திடீர்னு. அதான் என்னைக்காவது கேட்பாங்க, ஜாகிரஃபியே வரல அப்படின்னு இந்த கொஸ்டினில் வரலன்னு விட்டுட்டு போய் படிக்காமன்னா அடுத்தது வந்துடும். அதெல்லாம் 2 3 தடவை புரிஞ்சுக்கிட்டுனா ஞாபகம் வந்துடும். தொடர்ந்து உட்காந்து படிச்சுட்டே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் எக்ஸாம் கேள்வி கேட்டால், சார் நான் படித்து ரொம்ப நாள் இருங்க சார், ரிவிஷன் பண்ணிட்டு வரேன் அப்படிமா. அது படிப்பே கிடையாது. சரியா? அங்கே தான் கொடுத்துட்டான் கொஸ்டின், 4 ஆப்ஷன்.
இந்த வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இதுப்பா அப்போ இதுதான் வரும் போட்டுனா ஆன்சர். சாவர வரைக்கும் மறக்கக்கூடாது. இதெல்லாம் தானே கடந்து போகிறோம் நம்ம. ஆமாம். இப்போ குகை எப்படி உருவாகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம்.